விளையாடுற ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பா என்ன பண்ணாரு, நல்லா நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சாரு. கார் வச்சிருக்காரு, பைக் வச்சிருக்காரு, ஏன்னா எல்லாம் வச்சிருக்காரு. 2 வீலர், 3 வீலர், 4 வீலர் எல்லாம் வச்சிருக்காரு. என்ன பையன் வந்து ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். 7வது படிச்சுட்டு இருக்கான் பையன். என்ன எத்தனாவது படிக்கிறான்? இங்க யாராவது 7வது படிக்கிறவங்க இருக்கீங்களா? ஆ அப்பா ஒரே ஒரு ஆள் தான். அவனுக்கு தான் அவன் தான் முடிய கரெக்ட் பண்ணான். அவனுக்கு ஏத்த கதை தான் அது. 7வது படிச்சுட்டு இருந்தான். என்ன அவன் அப்பாட்ட போய் என்ன சொன்னான், "எப்பா இந்த 2 வீலரே குடுப்பா. 4 வீலர் நீ குடுக்க மாட்டேற. 2 வீலரா குடுப்பா நான் ஓட்டுறேன்" அப்படின்னா. அப்ப அந்த அப்பா சொன்னாராம், "இந்த பாரு குடுக்கறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன உன்னுடைய மார்க்ல என்னவா இருக்குது? 35, 36 என்ன 34 இப்படி இருக்கு மார்க்கு. என்ன முடியெல்லாம் பார்த்தா என்னமோ மாரி இருக்குது. என்ன பாக்ஸ் கட்டிங்ன்ற, இந்த கட்டிங்ன்ற, முடி நீட்டா இருக்குது. அது ஒரு அங்க ஒரு கோடு போடுற, இங்க ஒரு கோடு போடுற எல்லாம் இருக்குது. அதனால வந்து நீ எல்லாம் சரிப்படுத்து. நான் உனக்கு பைக்க தரேன் ஓட்டுறதுக்கு" அப்படின்னா. சரியா? அப்ப பையன் படிச்சானா, நல்லா படிச்சானா, 60 மார்க் போல வந்துட்டான். 35ல இருந்து எங்க வந்துட்டாரு? 60 மார்க் வந்துட்டாராம். 60 மார்க் வந்ததும் அப்பா கேட்டாராம், "பரவாயில்லப்பா, படிக்க ஆரம்பிச்சுட்ட. என்ன ஆனா அந்த முடியெல்லாம் வந்து பார்த்தா என்னமோ பாக்ஸ் கட்டிங்ன்ற, என்னென்னமோ கட்டிங்ன்ற, பார்க்க என்னமோ குருவி கூடு கட்டுன மாரி இருக்குது. இதுல வேற நான் அங்கங்க கோடு போட்டு வச்சிருக்கா. என்ன இதனால இதெல்லாம் சரியில்லையே. இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாமே. அதையும் கொஞ்சம் பார்த்தீன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே. தலையெல்லாம் முடியெல்லாம் இது பண்ணினாக்கா" அப்படின்னு சொன்னாரு. அப்பா அவன் சொன்னானா, "எப்பா நீ பைபிள் படிக்கிறியாப்பா? இங்க யாரெல்லாம் பைபிள் படிக்கிறீங்க? ஆ? அங்க பாரு ஒரு பாப்பா பைபிள் அப்படியே அணைச்சுக்கிட்டே நிக்குது கோயில்ல. சரி. ஏன் பைபிள் நிஜமா படிக்கிறீங்களா? எப்ப படிக்கிறீங்க? கோயிலுக்கு வந்தா படிக்கிறீங்களா? இல்ல வீட்ல படிக்கிறீங்களா? ஆ? கோயில்ல. காலையில. ஆஹா, சரி பரவால்ல. சரி. அப்ப அந்த அப்பா சொன்னாராம், "என்ன என்ன கிராண்ட்ல வந்துச்சு. இந்த முடி மட்டும் கொஞ்சம் பார்த்துனா நல்லா இருக்குமே" அப்படின்னாரா. அப்ப அவன் சொன்னானா, "ஏப்பா இந்த முடிய பற்றி என்ன தொல்ல பண்ணாத. ஏன்னா இது ப ப வ பழைய ஏற்பாட்டுல படிச்ச சிம்சன் என்ன பண்ணாரு? ஆ? சிம்சனுக்கு வலிமை எங்க இருந்துச்சு? முடியில இருந்துச்சு. மோசே என்ன பண்ணாரு? நீட்டா முடி வச்சிருந்தாரு. என்ன அதே புதிய ஏற்பாட்டுக்கு வந்து இயேசு என்ன பண்ணாரு? நீட்டா முடி வச்சிருந்தாரு. யோவான்ஸ்நானன் என்ன பண்ணாரு? நீட்டா முடி வச்சிருந்தாரு அப்படின்னாராம். அப்ப அவர் அப்பா சொன்னாரா, "தம்பி பரவாயில்லப்பா." அவர் சொன்னான், "இந்த முடிய பற்றிலாம் இனி பேசாத. பைபிள்ல எல்லாம் நீட்டா முடி வச்சிருந்தாங்க. நீ என்ன வந்து முடி வெட்டு, அதை பண்ணு இது பண்ணு அதெல்லாம் முடியாது" அப்படின்னாராம். அப்ப அப்பா சொன்னாராம், "நீ சொல்றது ரைட்டுப்பா." என்ன என்னது ரைட்டா தப்பா? ரைட்டுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ரைட்டு தான். ஏசாமிக்கு முடி நீட்டா இருந்துச்சு. யோவான்ஸ்நானனுக்கு முடி நீட்டா இருந்துச்சு. எத்தனையோ பேருக்கு முடி நீட்டா இருந்துச்சு. என்ன அப்ப அப்பா சொன்னாராம், "பரவாயில்லப்பா நீ ரொம்ப சாமர்த்தியமா பைபிள் படிச்சிருக்க. அந்த பைபிள்ல ஒரு விஷயம் இருக்கு. அதை நீ தெரிஞ்சுக்கலையா? தெரிஞ்சுக்கிட்டியா? அதை மட்டும் சொல்றேன் நானு" அப்படின்னாராம். என்னன்னாக்கா, அந்த நேரத்துல ஏசாமி போன இடத்துல என்ன பண்ணாராம்? எப்படி போனாராம்? ஆ? எப்படி சத்தமா சொல்லு? நடந்தே போனாருப்பா. அப்ப நீ என்ன பண்ண? எங்க போறதுனால? நடந்தே போ. என்ன ஏசாமி தலையில முடி நீட்டா வச்சிருக்காருல்ல, அதுக்கு நீ வச்சுக்கிறல்ல. அப்ப ஏசாமி நடந்த மாதிரியே நீயும் ஊர் ஊரா நடந்து போ. ஸ்கூலுக்கு நடந்து போ. என்ன வீட்டுக்கு நடந்து வா. கடைக்கு நடந்து போ அப்படின்னாங்களாம். அப்ப நாமெல்லாம் மட்டும் பசங்களை நினைச்சுக்கிட்டு நாம தான் அறிவாளி. நாம என்ன பண்ணலாம்? பைபிள் இந்த வசனம் எடுத்து காட்டலாம், அதை எடுத்து காட்டலாம், அப்படி காட்டலாம் அப்படின்னு. ஆனா உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? படிக்கிறாங்களா பைபிள் யாராவது? எங்க அப்பா அம்மா படிச்சாங்க. இங்க ஒரு சிலர் அப்பா அம்மா இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுறீங்க? பைபிள் படிக்கிறீங்க இல்லையா? அதில பிள்ளைங்கள்லாம் அந்த பிள்ளை சொல்ல விட மாட்டோம் இல்லையா? ரைட்டு. சரியா? அதனால பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணணும்? அப்பா அம்மா சொல்றத கேட்டு என்ன நடக்கணும். நடக்கலாமா? அப்படி நடக்கணும்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். சத்தம் பத்தாது.